சூர்யா கவுத்து விட்டாப்ல. இவன் நல்லா வந்துட்டு இருக்கானே படம் நடிச்சு, இவனை மார்க்கெட்டை இறக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டாப்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. கொட்டுக்காளி இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க, சில பேர் பார்க்கணுன்ற ஆர்வத்தில் கூட இருப்பீங்க. கொட்டுக்காளி திரைப்படத்தை நான் எடுத்திருந்தேன், தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தியேட்டருக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன். நான் இந்த படத்தை இன்றைக்கி தான் பார்த்தேன். இந்த படத்தை பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இந்த வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன். பட் அந்த மாதிரி நான் ஒரு ரிவ்யூவாக ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எனக்கு இம்பாக்ட் எதாவது கொடுத்தா கண்டிப்பாக போடுவேன். வாழைக்கு நான் போடணும்னு நினச்சேன், பட் டைம் இல்லை. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன், ஸோ வீடியோ போட முடியல. பட் வாழை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு படங்க. ஏன்னா அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் அந்த ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் நேரம் பார்க்காம இருக்க முடியல. ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல, அந்த இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வந்து தலைவலியே நம்மளுக்கு உருவாக்கிடுச்சு. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, தேட்டரில் எல்லாம் பார்த்துட்டு இருந்த எல்லாருமே சரி, அந்த சீட்டை விட்டு எந்திரிக்கவே இல்லை கொஞ்சம் நேரம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெயின். வாழை வந்து அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு படம். கொட்டுக்காளி நல்ல படம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல படம் தான். இந்த படம் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் இருக்குன்னா, ஆக்சுவலாக படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்காது. ஏதோ ஒரு ஜேர்னி, அந்த ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே ஸ்டாப் ஆன ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். அதாவது அந்த ஜேர்னி வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மையான ஒரு ஜேர்னி, கண்டென்ட்டும் சூப்பரான ஒரு கண்டென்ட், மெசேஜும் தரமான ஒரு மெசேஜ். பட் ஏன் பப்ளிக்கு பிடிக்கல அப்படின்னு பார்க்கும்போது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னி வந்து அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. எப்போவுமே நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு முதல் முடிவு அப்படின்ற ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம். கரெக்டான ஒரு ஸ்டார்ட் இருக்கணும், கரெக்டான ஒரு எண்டிங் இருக்கணும். இதில் ஸ்டார்டிங்கும் கரெக்டாக இல்லை, எண்டிங்கும் கரெக்டாக இல்லை. இந்த ஒரு ஜேர்னி வந்து பாதியிலேருந்து காமிச்சு பாதியிலே முடிச்ச மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு நல்ல படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல படம் தான். ஆனால் தேட்டரில் பார்க்கறதுக்கு நல்ல படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. தேட்டரில் விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விதமான காண்டு இருக்கும் அப்படின்றது மட்டும் க்ளீனாக புரியுதுங்க. ஏன்னா இந்த படத்தை வந்து ஓடிடியில் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே கொண்டாடிருப்போம். கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடியில் பார்க்கும்போது செம மெசேஜ் இது அப்படின்ற மாதிரி தோன்ற ஒரு கண்டென்ட் தான் அது. ஆனால் அதே இது தேட்டரில் 200 கொடுத்து டிக்கெட் எடுத்து ஒரு படத்தை போய் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்டார்ட்டும் இல்லை, கரெக்டான ஒரு எண்டும் இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே காண்டாச்சு எனக்கு அதை பார்க்க சொல்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா சிவகார்த்திகேயன் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் விட்டுருந்தாலே போதும். அதை வணிக நோக்கத்தில் கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது அவசியமற்றது. அது சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கு. அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருக்கணும். அதனுடைய தயாரிப்பாளர் ஒரு பிரபல நடிகராக இருக்கிறாரு. அவர் நிச்சயமாக அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அது ஒரு ஓடிடி தளத்துக்கு வித்திருந்திருக்காங்க. அதோட போட்ட முதலீடை எடுத்துகிட்டு பிரச்சனையை முடிச்சிருந்தா தேவைப்படுறவங்க அந்த படத்தை போய் ஓடிடியில் பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த அமீர் பேசின வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி படத்தெல்லாம் ஆக்சுவலாக வந்து தேட்டரில் கொண்டு வரக்கூடாது, ஓடிடிக்கான கண்டென்ட் அப்படின்ற மாதிரி. எனக்கும் அமீர் அதை பேசினதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, எதுக்கு இந்த படத்தை இந்த மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு? ஒரு படத்தை வந்து ஆக்சுவலாக ஒரு டேரக்டர் வந்து ப்ரொமோட் பண்ணி அதை நிறைய பேர் பார்க்க தானே வைக்கணும், இந்த மாதிரிலாம் எதுக்கு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தோணுது அமீர் பேசுனது எதுவும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது வந்து ஓடிடிக்கான ஒரு கண்டென்ட் மாதிரி தான் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா 200 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை காமிக்கிறாங்கன்னா ஒரு ஸ்டார்ட்டு ஒரு எண்டு இது எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி பிளாங்காக முடிச்ச மாதிரி இருக்குது. அது பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்னடா நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ஒரு படத்தை பார்த்தோமா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் தேட்டரை விட்டு வெளியே வரவங்க அவங்க ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவத்திலே இருக்காங்க. என்னடா படம் இது பாதியில் முடிச்சு விட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா மெசேஜ் வந்து சரியான மெசேஜ். ஸோ அந்த மெசேஜை பார்க்கும்போது இது வந்து ஓடிடியில் கேட்டிருக்கும் போது இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்கும் கன்வே ஆயிருக்கும். இதே மாதிரி தான் எல்லாருக்கும் கன்வே ஆயிருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் மெசேஜ் தரமான மெசேஜ், அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க கண்டென்ட் வந்து தரமான கண்டென்ட்டாக இருந்தாலுமே ஒரு படம் பார்த்த ஃபீல் தேட்டருக்கு போனால் எப்பவுமே கிடைக்கணும்னு எல்லாம் எதிர்பார்ப்போம். தேட்டரில் போயிட்டு நம்ம காசு கொடுத்துட்டு ஒரு படம் பார்த்த ஃபீல் இந்த படத்தை பார்த்தா கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் தோணுது. ஸோ இந்த வீடியோ மெயினாக நான் ரெக்கார்ட் பண்ணுறது காரணமே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது தேட்டர்லையோ இல்லை எதுலையோ நீங்கள் அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீல் என்ன? இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீல் கிடைக்குது? இந்த படம் வந்து ஒரு படமான ஒரு ஃபீல் கிடைக்குதா, இல்லை ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ட்ராவலை வந்து நீங்கள் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்குதா அப்படின்றத மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. இது தரமான ஒரு கதை தான். சூரி வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அதில் நடிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரம் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஜேர்னி. ஆனால் இந்த ஜேர்னி வந்து எண்டு இல்லாத ஒரே காரணத்தினால தேட்டருக்கு வர எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு காண்டு இருக்குது. என்னடா இது நாங்கள் என்ன முட்டாளாம், ஒரு படத்தில் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பே பண்ணிட்டு வந்து உட்காரோம். ஒரு 2 ஹவர் இல்லை இது வந்து 1.5 ஹவர் படம் தான். ஸோ ஒரு மாதிரி 2 ஹவர் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர் நீ படம் போட்டு பிரச்சனை இல்லை, அதில் ஒரு ஸ்டார்டிங் எண்டிங் இருக்கணும்ல. எதுவுமே இல்லாமல் மொட்டையாக நீ அந்த மாதிரி முடிக்கும் போது அது வந்து கிளைமேக்ஸ் எங்ககிட்ட கேட்கும் போது அது வந்து நான் வீட்டில் உட்காந்து ஒரு ஓடிடியில் ஓடிடிக்கு வந்து ஒரு 10 படத்துக்கு ஒரு மாதத்துக்கு நான் ஒரு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இல்லாமல் இன்னொரு 10 படம் பார்ப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு 10ஓட 11 ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை கேட்கும் போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பாசிட்டிவான கருத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் படத்துக்கு மட்டுமே நான் 200 பே பண்ணி வந்து உட்கார்னேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸை நீங்கள் காமிக்காமல் எங்களை வந்து யோசிக்க சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது அப்படின்றது என்னோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா என் கிளைமேக்ஸை நாங்கள் யோசிக்கிற மாதிரி இதே மாதிரி முழு கதையை நாங்களே யோசிச்சுட்டு போயிடலாம், எதுக்கு படத்தில் வந்து உட்கார்
காரணம். ஸோ ஒரு படம் பார்க்கறது எதுக்கு, நீங்கள் என்ன எடுத்து வச்சிருக்கீங்க, என்ன மெசேஜை சொல்ல போறீங்க, அந்த ஸ்டோரியில் வந்து நீங்கள் என்ன மெசேஜை பப்ளிக்கு சொல்ல போறீங்க அப்படின்றத பார்க்கறது தான் வந்திருக்கும். அங்கே வந்துட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு எண்டிங்கை போட்டிங்கன்னா நாங்கள் முழு படத்தையும் நாங்களே யோசிச்சுக்கிறோம், நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பப்ளிக் சைட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதா இல்லைன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது ரிவ்யூவாக இல்லை, படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாள் கழிச்சு இதை பேசுறது காரணமே இதை பற்றி என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுன்ற ஒரு ரீசனுக்காக தான். உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.